குட் மார்னிங். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனை பேர் அவங்களோட நேட்டிவை விட்டுட்டு வேறு ஊரில் வந்து வேலை பார்க்குறீங்க வேலைக்காக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன தான் நம்ம 10-15 வருஷம் வெளியூரில் வேலை பார்த்தாலுமே நம்மளோட சொந்த ஊருக்கு போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைடெலாம் 7 மணி ஆச்சுன்னா எல்லாரும் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. தூங்குறாங்களோ தூங்க மாட்டாங்களோ சீரியல் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்கள் மட்டும்தான் நைட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தோம். நாங்களும் ஒரு 12 மணி போல் வந்து படுத்தாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே முடியாதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி. தோப்புக்குள்ளே நிறைய குரங்கு வந்து தேங்காவெல்லாம் பறித்து கீழே போட்டுருது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் குரங்கு வந்து அதை கீழே பறித்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை போட்டு பருப்பாக்கி எண்ணெய் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பறித்து போட்டுட்டு ஊருக்கு என்ன வேலைக்காக வந்தோமோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதே மாதிரி வீட்டு வாசலில் நாங்கள் வந்து எண்ணெய்க்காக தானே வரோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல் நிறைய முளைச்சிருதுங்க. நாங்களும் வரும்போதெல்லாம் அதை கட் பண்ணி தான் விடுறோம். ஆனால் திரும்பி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா வந்து இடுப்பளவுக்கு வந்துடுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஊருக்கு நாங்கள் என்னென்ன வேலைக்காக வந்தோமோ எல்லா வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வரும்போது எல்லோரும் தனித்தனியாக வந்தோம். எங்கள் மாமியார் தனியாக வந்தாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக வந்தோம், பாப்பாலாம் தனியாக வந்தாங்க. போகும்போது எல்லோரும் ஒன்றா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா கிளம்பியாச்சு. ஊர்லேருந்து கிளம்பும் போதே மணி 5:30 ஆகிடுச்சு. நாங்கள் திருச்சியை ரீச் பண்ணும்போது கரெக்டாக மணி வந்து 8:30 ஆகிடுச்சு.